தவமே ஜெயம் வாசகர்களுக்கு எனக்கு வணக்கங்கள். அடுத்த வேளை உணவை கூட எடுத்து வைப்பது பாவம் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார். சிறு வயது முதல் இந்த உடலை என்ன பாடுபட்டு வளர்க்கிறோம், அதற்காக உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், இப்படியெல்லாம் செய்து வளர்த்த இந்த உடலை வயதாகும் பொழுது இரத்த ஓட்டங்கள் மெதுவாக சென்று உடல் இயக்கம் மறுக்கும் பொழுது பாட்டி தாத்தாவிடம் சென்று கேளுங்கள், உடலை விட்டு எப்போது செல்வோம் என்று கூறுவார்கள். சிறு வயதில் நாம் இதை பற்றி சிந்திக்கவில்லை. வயதாகும் போது நம்மால் நடக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் இருக்கும்போது நமது உடலே நமக்கு சுமையாகிறது. எதை பாடுபட்டு வளர்த்தோமோ அதுவே அவனுக்கு பெரும் சுமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதை விட்டு போவது எப்போது என்று நாளை எண்ணிக்கொண்டு இருப்பாய். சிறிது எண்ணிப்பார் அந்த நாளை. அல்லது அப்படிப்பட்டவர்களை நீ சந்தித்து அவர்களிடம் பேசிப்பார், உண்மை புரியும். ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்று எல்லா வார்டுகளையும் பார், வாழ்க்கை புரியும். உடல் சுகமா அல்லது சுமையா என்று புத்தர் இதையெல்லாம் பார்த்து தான் உண்மை அறிய சென்றார். அமெரிக்காவில் இருக்கும் பசு ஒரே பாஷையில் அம்மா என்று கூறுகிறது. இங்கு உள்ள காகமும் அங்குள்ள காகமும் ஒரே மாதிரி கத்துகிறது. நீ பேசுவதை அமெரிக்கர் புரிந்து கொள்ள முடியாது, அவர் பேசுவதை நீ அறிய முடியாது. ஏன் இந்த வித்தியாசம்? காகம் எப்படி ஒரே மாதிரி கத்துகிறதோ அப்படி மனிதனும் கத்தும் பொழுது புரிய வேண்டும் அல்லவா? நமக்கு புரியவில்லை. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பாஷை, அதை மற்றொருவர் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் இந்த பாஷையெல்லாம் பிடித்தது நாம் தான். அதற்கெல்லாம் ஒரு பெயர் வைத்து நாம் புரியும் விதமாக அமைத்து கொண்டது நாம் தான். காக்கா தன்னை காகம் என்று கூறவில்லை, பசு தன்னை பசு என்று கூறவில்லை. நீதான் அதற்கு ஒரு பெயரை வைத்தாய். மனிதனுக்கு ஒரே மொழிதான், மௌனம்தான். அதை தான் பெரியவர்கள் கடைபிடித்தார்கள். அண்ட சராசரங்கள் எல்லாம் பிரம்மத்தில் மௌனமாகவே இருக்கிறது. காக்காவை பார்த்தீங்கன்னா தமிழில் காக்காங்கிறீங்க, இங்கிலீஷில் குரோங்கிறீங்க, ஹிந்தியில் கௌவாங்கிறீங்க. பசுவை பார்த்தீங்கன்னா தமிழில் பசு, ஹிந்தியில் கவ், ஹிந்தியில் காவுங்கிறீங்க. ஒவ்வொரு பாஷையில் ஒவ்வொரு பேரை வைக்கிறீங்க இல்லையா? அண்டம் பிண்டம் எல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பை ஏன் பூரணமே. பட்டணத்தர சொல்கிறேன். அண்டம் பிண்டம் எல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியன். அந்த ஒரு அணுவுக்குள்ளே எல்லாமே இருக்குதான். ஒரு சின்ன அணு தான், ஆனால் அதுக்குள்ளே உலகமே இருக்குங்கிறாரு. ஆனால் சொன்னால் இப்படி அதை எப்படி சார் உலகம் அதுக்கு எப்படி உள்ளே இருக்கும்? ஒரு அணுவுக்குள்ளே எல்லாமே உள்ளே இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு முட்டைக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் தண்ணி தான் இருக்குது. ஆனால் அது குஞ்சு பொரிச்சா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்து வருது? கை வருது, கால் வருது, ரெக்கை வருது, மூக்கு வருது, கண்ணு வருது, குடல் வருது, எல்லாமே வருதா? அப்போ முட்டைக்குள்ளே எல்லாம் இருக்குல்ல, இவ்வளோ அவயங்களும் உள்ளே இருக்குல்ல ஒரு முட்டைக்குள்ளே. ஆனால் முட்டையை பிரித்தா உள்ளே இல்லை, ஆனால் அது அடகாத்தா வருது இல்லை? அதே போல தான் நம்மளுடைய தேகத்தை நாம் அடைகாக்க வேண்டும். நம்மளுடைய தேகத்தை நாம் நமக்குள்ளும் அந்த முட்டை போல் நமக்குள்ளும் அந்த உயிர் இருக்கிறது. அந்த உயிரை நாம் முட்டை மாதிரி 48 நாள் அடை காக்கிற மாதிரி நாம் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யத்தான் நம்முடைய சூட்சும தேகம் எப்படி முட்டைக்குள் ஒரு குஞ்சு உருவாகிறதோ அதுபோல் இந்த தேகத்துக்குள் அந்த சூட்சும தேகம் உருவாகும். நாம் மனிதனாக பிறப்படுத்தியிருக்கிறோம். நமக்குள் என்ன அவயங்கள் உள்ளதோ அதற்குள்ளே தான் நாம் செயலாற்ற முடியும். நம்மை விட சிறிய பறவைகள், பூச்சிகள் வானில் வட்டமிட்டு பறக்கிறது. அதை விட பலசாலியும் அறிவாளியுமான நாம் பறக்க முடியவதில்லை. ஏன்? நீ என்ன பலவானாக இருந்தாலும் அந்த சிறு பூச்சி செய்வதை நீ செய்ய முடியாது. நீ குலை போல் வீடு கட்ட முடியுமா? கரையான் போல் புற்று கட்ட முடியுமா? தூக்கணாங்குடியை போல் கூடு கட்ட முடியுமா? அதற்கு பலமும் அறிவும் குறைவுதான். ஆனால் அது செய்வதை நாம் செய்ய முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் உண்டான தேகம் அவயங்களுக்கு உட்பட்டு தான் எல்லா ஜீவராசிகளும் செயல்பட முடியும். பிரம்மமே இங்கு ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் செய்தாலும் அதற்குட்பட்டு தான் செயலாற்ற முடிந்தது தவிர தனித்திருந்து எதையும் செயலாற்ற முடியவில்லை. அந்தந்த தேகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டால்தான் நீங்கள் பரபிரமமாக பிரகாசிப்பீர்கள். விதை மரமாகும், மரம் விதைக்குள் போகாது. அதுபோல் பிரம்மம் உனக்குள் புக முடியாது. நீதான் பிரம்மத்தில் கலக்க வேண்டும். 40 வயதில் நாம் தாயுடன் பால் அருந்த முடியாது. நாம் குடித்த தனம்தான் அவளும் நமக்கு 40இல் காட்ட முடியாது. நாம் காட்டிய தனம்தான் நமக்கு காட்டிய தனம்தான். இரண்டுமே நடந்தாலும் பால் அப்போது சுரக்காது. காலத்தால் எதையும் செய்ய வேண்டும். பிறகு காலம் சென்றபின் எதுவும் நடவாது. தேகம் அனைத்து உயிர்களுக்கும் சமம். மாமிசம் எந்த சுகத்தையும் அனுபவிக்காது. ஆன்மாவுக்கு எந்த சுகமும் தேவையில்லை. எந்த சுகத்தை நாடி நீ யாருக்கு பார்க்கிறாய்? ஜோதிடம் தேகத்துக்கா ஆன்மாவுக்கா? சிந்தியுங்கள். வணக்கம்.